மதுரையில் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சாலை வலம். வழியெங்கும் மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு. மதுரையில் மு.க. அழகிரியை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டிவிஎஸ் நகரில் உள்ள இல்லத்தில் இருவரும் சந்தித்து பேச்சு. மதுரையில் முதலமைச்சர் தலைமையில் இன்று பொதுக்குழு கூட்டம். அமைப்பு ரீதியாக முக்கிய மாற்றங்களை கொண்டுவர கட்சி தலைமை திட்டம் என தகவல். துப்பாக்கி குண்டுகளால் சுட்டால் பீரங்கி குண்டுகளால் பதிலடி கிடைக்கும். பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை. பாகிஸ்தானுக்கு எதிரான சண்டையில் இந்தியாவின் போர் விமானங்கள் சில சுட்டு வீழ்த்தப்பட்டன. முப்படைகளுக்கான தலைமை தளபதி அனில் சவுகான் முதல் முறையாக ஒப்புதல். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான உண்மை தகவல்களை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். பாகிஸ்தானின் எல்லையொட்டிய மாநிலங்களில் ஆபரேஷன் ஷீல்டு பாதுகாப்பு ஒத்திகை. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானாவில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. தொழில்நுட்ப கோளாறால் வந்தே பாரத் ரயிலில் அசைவ உணவுகளை பயணிகளால் தேர்வு செய்ய முடியவில்லை. வந்தே பாரத் ரயிலில் இருப்பு உணவு பட்டியலில் அசைவம் நீக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் தெற்கு ரயில்வே விளக்கம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கு 25 நாட்களில் 2,74,000 பேர் விண்ணப்பம். 2,12,000 பேர் கட்டணம் செலுத்தி இருப்பதாகவும் அறிவிப்பு. வேலூரில் சிகிச்சையின் போது பச்சிளம் குழந்தையின் கைவிரல் துண்டான சம்பவம். செவிலியர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. பாமகவுக்கு இனி தாமே தலைவர் என்றும் ராமதாஸ் வழிகாட்டி எனவும் அன்புமணி பிரகடனம். ராமதாஸ் கொள்கையில் கட்சி செயல்படும் எனவும் விளக்கம். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பெங்களூருவுடன் மோதப்போவது யார்? இன்று நடைபெறும் குவாலிஃபயர் ஆட்டத்தில் மும்பை, பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.